பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 நாளாகமம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே ரூபன் கோத்திரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சிரேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தர். நாமும் கூட பரிசுத்தராக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தராக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாயும் இருக்கிறது. மகிமை உண்டாவதாக. யூதா தன் சகோதரர்களை பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்நிதியில் உண்டானது. ஆகிலும் சிரேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து காத்தின் புத்திரர்களை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. காத் என்றாலே அதிர்ஷ்டசாலி என்று அர்த்தமாம். மகிமை உண்டாவதாக. இங்கே இவர்கள் எல்லோரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரேபியாம் நாட்களிலும் தங்கள் வம்சத்து ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசின் பாதகாத்திரரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்கதாக சேவர் 44,760 பேராக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து மனாசியின் பாதி கோத்திரத்தை குறித்தும் அங்கே தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரத்திலே அங்கே லேவியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் புத்தகம் முழுவதிலும் இங்கே தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும், துரோகம் பண்ணக்கூடாது என்பதை அங்கே அந்த வலியுறுத்தி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கீழ்ப்படியாமையும் பாவங்களும் தேவனுடைய தண்டனை தீர்ப்பையும் துன்பத்தையும் கொண்டு வந்து விடுகிறது. கீழ்ப்படிதலும் உண்மையும் சமாதானத்தையும் ஆண்டவராகிய தேவன் அங்கே விரும்புகிற தேவனாக இருக்கிறார். மகிமை உண்டாவதாக. நாம் அன்றைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். இந்த 6வது அதிகாரத்திலே லேவியின் குமாரர் மகிமை உண்டாவது. அவர்கள் பிரதான ஆசாரியர்களின் பரம்பரை சிறையிருப்பு காலம் வரைக்கும் அவர்களே ஆசாரியர்களாக இருந்தார்கள். லேவியரின் பட்டணங்களும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆவிக்குரிய பணிகளை செய்யவும் தேவாலயத்தில் ஊழியம் செய்யவும் தேவன் லேவி குமாரரை தெரிந்து கொண்டார். அதன் பலனாக இந்த அதிகாரம் தேவனுடைய அறிவுரைகளின்படி உண்மையாக தெரிந்து கொள்வது எப்படி என்றும் அதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவாலய பாடகர்கள் எப்படி அங்கே அமைக்கப்பட்டார்கள் என்பதையும் அவர்கள் எப்படி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பதையும் அங்கே வேத வசனம் சொல்கிறது. சங்கீதங்களால் தேவனுக்கு ஆராதனை செய்தல் ஒரு ஊழிய முறையாகும். தேவன் அதிலே பிரியப்படுகிறார். நம் பாடல்களின் மூலமாக நம் உண்மை விசுவாசத்தையும் அன்பையும் அவருடைய சமூகத்திலே நாம் காண்பித்து நம்மை ஆராதிக்கலாம். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 7வது அதிகாரத்திலே
இசக்கார் குமாரரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பென்யமீன் குமாரர், நப்தலியின் குமாரர், எப்ராயிம் குமாரர், ஆசரின் குமாரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய உண்டாவதாக. தொடர்ந்து 8வது அதிகாரத்திலே பென்யமீன் ஆகிய சவுல் ராஜாவுடைய வரலாற்றை அங்கே தனி அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே அந்த அட்டவணையிலே அவருடைய எல்லா பெயர்களும் கிரமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனையும் மறந்து விடாமல் அங்கே எல்லா மனிதர்களுடைய பெயர்களையும் சரியாக கொண்டு வருகிறார். நமது நாமங்களும் ஜீவ புஸ்தகத்திலே வர வேண்டும். கர்த்தர் ஜீவ புஸ்தகத்திலே நமது பெயர்களை எழுத வேண்டும். அப்பொழுது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிப்போம். தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். உன்னதரான தேவன் வசனத்தின் பாதையில் நம்மை நடத்துவாராக. பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.